நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னாக்கா 10,000 ரூபாய் வந்து வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் தரதா சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை நான் சந்தோஷம். நாங்க எல்லாரும் வீட்டு வேலை செய்யறவங்க, கொடுத்தா வாங்கிப்போம். எங்க தெருவுல நிறைய இந்த லைட்டு பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, இந்த ட்ரைனேஜ் பிரச்சனை, நிறைய கேஸ் பிரச்சனை இவ்வளவும் எங்க ஊர்ல இருக்குது ராஜா கிராமி தோட்டத்துல. ஆனா வந்து யாருமே வந்து கண்டிக்கவே மாட்டேன்றாங்க. அதிமுக ஆட்சி அமைத்தது அப்படின்னாக்கா வருஷத்துக்கு 3 சிலிண்டர் மானியமா நாங்க தருவோன்றத சொல்லியிருக்காரு. சோ இது எந்த விதத்துல வந்துட்டு சப்போர்ட்டிவா இருக்கும்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு? நம்ம யூஸ் பண்றதுல பொறுத்துதான் எல்லாமே. அப்படி இருந்தாதான் நம்ம காலகட்டத்துக்கு நம்ம எல்லாமே பயன்படுத்திக்க முடியும். அவங்க வந்து சும்மா கொடுக்குறாங்கன்ட்டு நம்ம அனாவசியமா செலவு பண்ண முடியாது. விக்கிறாங்க வெளியில 2000 3000 விக்கிறாங்க. அது நம்மளால வாங்க முடியாது. அந்த அளவுக்குலாம் பிளாக்ல எல்லாம் வாங்கிலாம் நம்ம வீட்டுல பயன்படுத்த முடியாது. அதிமுக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னாக்க இலவசமான அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாமே நாங்க இலவசமா தரேன்னு சொல்லியிருக்காங்க. சோ இது எந்த விதத்துல மக்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? குடும்பத்துக்கு எல்லாமே சப்போர்ட் தான். ஒரு வீட்டுல ஒரு தலைவர் வேலைக்கு போகலனா கூட அது ஒரு உதவியா இருக்கும். ஒரு குழந்தைங்க வேலைக்கு போகலனா கூட அது ஒரு உதவியா இருக்கும் எங்களுக்கு. நாங்க எல்லாத்துக்குமே நாங்க ஏத்துப்போம். நாங்க கொடுக்குறது நாங்களும் செய்வோம். எடப்பாடியார் நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னாக்க ஆண்கள் எல்லாருக்குமே வந்து பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவருக்குமே சரிசமமா வந்துட்டு இலவச பேருந்து பயணம்னு சொல்லியிருக்காரு. சோ இத பத்தி உங்களுடைய கருத்து என்னக்கா? பஸ்ஸுக்காக கரெக்ட் தான். ஏன்னா அவங்க கிட்ட ஒரு நேரம் இருக்கும், ஒரு நேரம் இருக்காது. அவங்க கிட்ட பைசா வந்தா நல்லதுதான். ரொம்ப சந்தோஷம்.